அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளை வெள்ளிக்கிழமையோடு பிரதோஷம் வருகிறது. சக்தி வாய்ந்த இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்கள், நீங்கள் நினைத்த காரியம் நடக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நாளைய தினம் வெள்ளிக்கிழமையோடு பிரதோஷம் வருகிறது. இது மங்கள பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. மிக சக்தி வாய்ந்த இந்த பிரதோஷ நாளில் நம்ம சிவபெருமானை விரதம் இருந்து முறைப்படி வழிபட்டு இந்த ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் எல்லாவித நலன்களும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். வாய்ப்பு இருக்கிற யாரும் தவற விடாதீங்க. இந்த பிரதோஷம் அப்படின்னாலே ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததுங்க. இதில் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த பிரதோஷத்தை மங்கள பிரதோஷம் அப்படின்னும் சொல்லுவாங்க. பொதுவாகவே மற்ற நாட்களில் சிவபெருமானை நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது கூட கிடைக்காத பலன்கள் இந்த பிரதோஷ நாளில் பிரதோஷ நேரத்தில் நீங்கள் சிவனை வழிபட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன வரம் கேட்டாலும் சிவன் கண்டிப்பாக கொடுப்பார். அதனால் சக்தி வாய்ந்த இந்த பிரதோஷ நாளையும் நேரத்தையும் தவற விடாதீங்க. பிரதோஷம் அப்படின்னா நிறைய பேர் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபாடு செய்வாங்க. தீராத நோய்கள் தீரும், கடன் தீரும், வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வைப்பார் சிவபெருமான். அப்படிப்பட்ட பிரதோஷம் வெள்ளிக்கிழமையோடு வருவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததே. இந்த பிரதோஷத்தில் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று அங்கே அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். உங்களுக்கு என்ன முடியுமோ அதை வாங்கி கொடுங்க. இதுதான் வாங்கி கொடுக்கணும், இவ்வளவு தான் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற அளவோ இல்லை ஒரு இதோ கிடையாது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் பால் தான் வாங்கி கொடுக்க முடியும். பரவாயில்ல, கொடுங்க. அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்துட்டு அந்த அபிஷேகத்தில் கலந்து கொண்டு சிவபெருமானை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு 2 தீபங்கள் ஏற்றி வச்சுட்டு வெள்வ இலைகளால் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிய மந்திரத்தை நீங்கள் சொல்ல வேண்டும். இது கோவிலில். இப்போ வீட்டில் ரொம்ப எளிமையாக நம்ம எப்படி வழிபாடு செய்வது? பொதுவாக சிவலிங்கம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அபிஷேகம் செய்யணும் பிரதோஷ நாளில். அப்போது நீங்கள் பால் கொண்டாவது அபிஷேகம் செய்யுங்க. அம்மா விக்கிரகமெல்லாம் எங்கள் கிட்ட கிடையாது, சிவலிங்கம் கிடையாது. இப்போது இப்போ சிவபெருமான் படமும் நாங்கள் வீட்டில் வைக்கிறது கிடையாது அப்படிங்கிறவங்க குடும்பஸ்தரா, அதாவது அந்த குழந்தைகளோடு குடும்பமாக இருக்கக்கூடிய படத்தை நம்ம வீடுகளில் வாங்கி வச்சுக்கலாம். உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அதை வச்சுட்டு எதுவுமே இல்லைம்மா அப்படின்னா ஒரு சாதாரண மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்க. அந்த ஜோதி ரூபத்தில் நம்மளுக்கு சிவபெருமான் காட்சி தருவார். ஏன்னா ஆதியும் இல்லாமல் அந்தமும் இல்லாமல் ஜோதி ரூபத்தில் இன்றளவும் காட்சி தண்டு கொண்டு இருப்பவர் திரு அண்ணாமலையார் இல்லையா? அப்போது அவரை ஜோதி ரூபத்தில் ஆகாவனம் செய்துவிட்டு இந்த ஒரு மந்திரத்தை 108 முறை அல்லது 27 முறையாவது கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை கடன் சார்ந்த பிரச்சனை, பணம் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும், உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதை நொடி பொழுதில் சிவபெருமான் தீர்த்து வைப்பார். நம்பிக்கையோடு நீங்கள் செய்யணும். அதுதான் ரொம்பவே முக்கியம். இந்த வெள்ளிக்கிழமையோடு வரக்கூடிய பிரதோஷம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பானது தாங்க. மாலை நேரத்தில் தான் நம்ம இந்த வழிபாட்டை செய்யணும். அந்த பிரதோஷ நேரத்தில் மாலை நேரத்தில் 4:30 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம்தான் பிரதோஷ நேரம். இந்த நேரத்தில் நீங்கள் சிவனை வழிபட்டீங்கன்னா நீங்கள் கேட்ட வரத்தை சிவபெருமான் கொடுப்பார். அதோடு சேர்த்து இந்த மந்திரத்தை சொல்லி பாராயணம் பண்ணி கேட்டு பாருங்க. நீங்கள் கேட்ட விஷயம் நொடியில் நடந்தே தீரும். நம்பிக்கையோடு சொல்லணும், அவ்வளவுதாங்க. இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை 27 முறை அல்லது 108 முறை சொல்லணும். ஓம் க்ரீம் ஸ்ரீம் பாசுபதையே நமக. இந்த மந்திரத்தை 108 முறை அல்லது 27 முறை பாராயணம் பண்ணிட்டு வீட்டில் நீங்கள் ஏதாவது இனிப்பு வகைகளை நெய்வேத்தியமாக வச்சுக்கோங்க. அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மந்திரத்தை சொல்லி வில்வ இலைகளால் நீங்கள் அர்ச்சனை செய்யுங்க. தீபதூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளுங்கள். மறுபடியும் சிவபெருமான் கிட்ட எதற்காக நீங்கள் இந்த பூஜை செய்கிறீங்க, இந்த விரதம் இருக்கிறீங்க
அப்படிங்கிறத ஒரு சங்கல்பமாக சிவபெருமானை மனதார மனமுருகி பிரார்த்தனை ஒரு தடவை பண்ணிக்கோங்க. உங்களுடைய வேண்டுதல்கள் நிச்சயம் நடந்தே தீருங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. வீடுகள்லேயும் ரொம்ப ரொம்ப எளிமையாக நம்ம இந்த பிரதோஷ வழிபாடு அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம செய்யலாங்க. அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சிவாலயங்களுக்கு சென்று வருவது ரொம்ப சிறப்பு. இதுலேயும் பழமையான சிவன் கோவில் இருக்கும். கிபி கிமு நூற்றாண்டில் கட்டப்பட்ட அந்த பழமை வாய்ந்த சிவன் கோவில்கள் இருக்குது அப்படின்னா அங்கு சென்று அந்த ஆலயத்திற்கு தேவையான பணிகளை செஞ்சோம் அப்படின்னா நாம் செய்த பாவங்கள் தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் வீட்டிற்கு அருகில் எங்கேயாவது பழமை வாய்ந்த சிவன் கோவில்கள் இருக்குது அப்படின்னா நிறைய பேர் இப்போது கைவிடப்பட்ட ஆலயங்களை அவங்க கொஞ்சம் முயற்சி பண்ணி அந்த ஆலயங்களை வழிபாடு செய்கிற தலங்களாக மாற்றிட்டு வர்றாங்க. உங்களால் முடிஞ்சதுன்னா அணில் ராமருக்கு உதவுன மாதிரி ஏதாவது ஒரு சின்ன விஷயத்த செய்யுங்க. எல்லாரும் 5000 10,000 கொடுத்து அதெல்லாம் வேலை செய்கிறாங்க. என்னால் 100 50 தான் கொடுக்க முடியும். பரவாயில்ல, கொடுங்க. கொடுக்கணுங்கிற மனசு தான் முக்கியமே தவிர அமௌண்ட்டு முக்கியம் கிடையாது இல்லையா? நம்மளால் என்ன முடியுமோ அதை அந்த திருப்பணிகளை செய்யுங்க. அங்கே எண்ணெய் வாங்கி கொடுங்க தீபம் போடுவதற்கு, அந்த கோவிலை சுத்தம் பண்ணுங்க. இந்த மாதிரி கைவிடப்பட்ட சிவாலயங்கள் நிறைய இருக்குது. அதை நிறைய பேர் மீட்டுட்டு வர்றாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சிவாலயங்கள் பழமை வாய்ந்த சிவன் கோவில்களில் சக்திகள் அதிகமாக இருக்கும். அங்கே நாம் அவர் கர்ப்பத்தில் வந்து நம்ம விளக்கு ஏற்றுறோம் இல்லையா? அப்போது அவர் என்ன பண்ணுவார், நம்மளுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய இருளை போக்குவார். அவருடைய கர்ப்பகிரகத்துக்குள்ளார நம்மளால் வெளிச்சத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னா அவர் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய வெளிச்சத்தை கொண்டு வருவார். யோசிச்சு பாருங்களேன். இந்த பிரதோஷ நேரம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியங்க. நம்ம மற்ற நாட்களில் சிவபெருமானை வழிபாடு செய்ய முடியாவிட்டாலும் இந்த பிரதோஷ நாளில் இந்த பிரதோஷ நேரத்தில் நம்ம வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. சிவபெருமான் ஆலகால விஷத்தை தன்னுடைய தொண்டையில் நிறுத்தி அந்த ருத்ர தாண்டவம் ஆடினது தான் இந்த பிரதோஷ நேரம். சிவபெருமான் அந்த நந்தி பெருமானின் இரு கொம்புகளுக்கு இடையில் சிவபெருமான் நந்தனம் புரிகிறார். அதை காண்பதற்கு முப்பெரும் தேவியரும் மும்மூர்த்திகளும் ரிஷிகளும் முனிவர்களும் ஞானிகளும் தவம் இருப்பாங்களாம். அதை பார்க்குறதுக்கு ஓடி வருவாங்களாம். அப்போ நீங்கள் அந்த நேரத்தில் சிவனை தரிசனம் செஞ்சீங்க அப்படின்னா சிவபெருமானின் அருளோடு சேர்த்து மற்ற தெய்வங்களினுடைய அருளும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால தான் இந்த பிரதோஷ நேரத்தை தவற விடாதீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். உங்கள் வீட்டுக்கு அருகில் எந்த சிவாலயங்கள் இருந்தாலும் அங்கே போங்க. சிறப்பான வழிபாடுகள் செய்வாங்க. அந்த வழிபாட்டில் கலந்து கொண்டு சிவபெருமானையும் வழிபாடு செய்யுங்க. வீட்லேயும் ரொம்ப எளிமையாக நீங்கள் சிவபெருமானை வழிபாடு செஞ்சு பாருங்கள். இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் கேட்ட வரத்தை சிவபெருமான் கொடுப்பார். நம்பிக்கையோட வழிபாடு செய்யுங்க. கை மேலே பலன் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.